Dear students, last class we were seeing about how to reduce the metal oxide to metal. As a continuity of this topic, we will see thermodynamic principles of metallurgy. The extraction of metal from their oxides can be carried out using different reducing agent. For example, consider this as a metal oxide. MO metal oxide. ரெடியூசிங் ஏஜென்ட் பயன்படுத்துறதுனால இது மெட்டல் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரிக்கப்படுது. அப்போ இது ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் செட் டு பி ரிடக்ஷன். இந்த மெட்டல் ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு கார்பன் மோனாக்சைடு ரெண்டுமே நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தலாம். இந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கார்பனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பன் மெட்டல் ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவே நம்ம கார்பன் மோனாக்சைடை பயன்படுத்தினோம்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இந்த கார்பன் மோனாக்சைடு மெட்டல் ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எதை சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தலாம், கார்பனா இல்லை கார்பன் மோனாக்சைடா? A suitable reducing agent is selected based on thermodynamic consideration. என்ன தெர்மோடைனமிக்ஸில் நம்ம பார்க்குறோம், ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இருக்கணும்னா சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ என்னவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, நெகட்டிவாக இருக்கணும். அப்போ இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம மெட்டல் ஆக்சைடோட கப்புள் பண்ணுறோம். எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் அதிக நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குதோ, டெல்டா ஜி வேல்யூ லார்ஜ் நெகட்டிவாக இருக்கோ அதை பெஸ்ட் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நம்ம பயன்படுத்தலாம். அதுதான் என்ன சொல்கிறாங்க, the reducing agent is selected in such a way that it provides larger negative value for coupled reaction. ஓகே, டெல்டா ஜி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது? நம்ம தெர்மோடைனமிக்ஸில் பார்க்குறோம், டெல்டா ஜி இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அப்போ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். அப்போ டெல்டா ஹெச்ன்றது சேஞ்ச் இன் என்தால்ஃபி, டி டெல்டா எஸ்ன்றது டீன்றது டெம்பரேச்சர், டெல்டா எஸ்ன்றது என்ட்ரோபி, சேஞ்ச் இன் என்ட்ரோபி. டெல்டானா டிஃப்ரென்ஸ், டெல்டானா என்ன சொல்கிறோம், டிஃப்ரென்ஸ். இப்போது இதை ஒரு ஈக்லிபிரியம் ப்ராசஸாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, ஃபார் அன் ஈக்லிபிரியம் ப்ராசஸ் டெல்டா ஜி வேல்யூ கேன் பி கால்குலேட்டட். எப்படி கால்குலேட் பண்ணலாம், டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டிஎல்என் கேபி. கேன்றது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், சரியா? கேபின்றது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர், ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், டீன்றது டெம்பரேச்சர். Harold Ellingham used the above relationship to calculate delta G naught value. அப்போ எலிங்கம் இந்த எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறாரு, டெல்டா ஜி நாட் வேல்யூ கண்டுபிடிக்கிறாரு. எதுக்கு, ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட் பை ட்ரீட்டிங் த ரிடக்ஷன் ஆஸ் அன் ஈக்லிபிரியம் ப்ராசஸ். இவர் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எல்லாத்தையுமே என்ன கன்சிடர் பண்ணிக்கிறாரு, ஈக்லிபிரியம் ப்ராசஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டா அதுக்கு டெல்டா ஜி வேல்யூ எந்த எக்ஸ்பிரஷன் வச்சு தான் கண்டுபிடிக்கலாம், டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டிஎல்என் கேபி. He has drawn a plot by considering temperature in x-axis and standard free energy change of metal oxide in y-axis. அப்போ ஒரு கிராஃபிக்கல் பிளாட் பண்ணுறாரு, வெவ்வேறு வெப்பநிலையில் சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு கிராஃபிக்கல் பிளாட் பண்ணுறாரு. இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு தான் என்ன பேர், எலங்கம் டயக்ராம். பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறாங்க, ஒய் ஆக்சிஸில் டெல்டா ஜி நாட் வேல்யூ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டெம்பரேச்சர் அதிகரிக்க மெட்டல் ஆக்சைட் ஃபார்மேஷனுக்கு டெல்டா ஜி நாட் வேல்யூ எப்படி இருக்கும்னு பிளாட் பண்ணி பார்க்குறாரு. மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைட் ஃபார்மேஷனு இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி கால்சியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, மெக்னீஷியம் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி மெக்னீஷியம் ஆக்சைடு, அலுமினியம், மேங்கனீஸ், குரோமியம், ஜிங்க், அயன், நிக்கல், காப்பர், மெர்க்குரி, சில்வர், இதெல்லாம் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும்பொழுது சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜியை, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை ஒய் ஆக்சிஸ்லேயும் டெம்பரேச்சரை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எடுத்துக்கிட்டு ஒரு கிராஃபிக்கல் பிளாட் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. இந்த டயக்ராமுக்கு பேர் தான் எலிங்கம் டயக்ராம். The graphical representation of
variation of standard Gibbs free energy for the reaction for the formation of various metal oxide form ஆகிறது versus temperature இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க Ellingham diagram அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சர்வேஷன் ஃப்ரம் த எலங்கம் டயக்ராம். இந்த எலங்கம் டயக்ராம்லேருந்து நம்ம என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் த ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். மெட்டல் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே பாசிட்டிவ் ஸ்லோப்பில் தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் இன் பாசிட்டிவ் ஸ்லோப். ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் த ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். எதனால் பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்குது அப்படின்னா, ஆக்சிஜன் இஸ் கன்சியூம்டு டியூரிங் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. அப்போ ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணப்பட்டுச்சுன்னா ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு மெக்னீஷியம் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் மெக்னீஷியம் ஆக்சைடு. அப்போ மெக்னீஷியம் ஆக்சைடுன்றது சாலிடாக மாறுது. அப்போ சாலிடாக மாறினா அதில் என்ட்ரோபி வேல்யூ என்னவாக இருக்கும், குறைவாக இருக்கும். அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, oxygen is consumed during formation of metal oxide which results in decrease in randomness. நம்ம randomnessனா என்னன்னு சொல்லி பார்த்தோம், entropy is a measure of randomness or disorderness ன்னு சொன்னோமா. அப்போ சாலிடாக மாறுறதுனால entropy value குறையுது. hence delta S become negative and it makes the term T delta S as positive in a straight line equation. The graph for the formation of carbon monoxide is a straight line with a negative slope. கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிட்டோம். இந்த பிங்க் கலர் லைனில் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகிறது நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஸ்லோப்பில் பார்த்தோம். ஆனால் கார்பன் மோனாக்சைடு மட்டும் நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்குது. இன் திஸ் கேஸ் டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ். எதனால் டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருக்குது? ஏன்னா கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது, கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடுன்றது கேஸு. கேஸில் என்ட்ரோபி வேல்யூ என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ கார்பன் மோனாக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் அட் ஹை டெம்பரேச்சர். அதுதான் சொல்ல வராங்க. திஸ் இண்டிகேட்ஸ் தட் கார்பன் மோனாக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் அட் ஹை டெம்பரேச்சர். As the temperature increases gradually, delta G value for formation of metal oxide becomes less negative and becomes zero at a particular temperature. Below this temperature, delta G value is negative and the oxide is stable, and above the temperature, delta G value is positive. இப்போ உதாரணத்துக்கு நிக்கல் எடுத்துக்கலாம். இந்த நிக்கல் வந்து நிக்கல் ஆக்சிஜனோட கம்பைனாக நிக்கல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அப்போது ஒரு இந்த பிளாட்டை எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணோன்னு வச்சுக்கிங்களேன். இந்த லைனை எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணுறோம், அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஜீரோக்கு மேலே கொண்டு போகிறோம். அப்போது இந்த ஜீரோ கிட்ட டச் பண்ணும்போது என்ட்ரோபி சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ என்னவா ஆகுது, பாசிட்டிவாக இருக்குது. அப்போது ஜீரோக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது, ஜீரோக்கு கீழே டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்குது இல்லையா. அப்போ எந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த ஜீரோ கிட்ட இன்டர்செக்ட் பண்ணும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 2200 டிகிரி செல்சியஸ்கில் அது வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக டீகம்போஸ் ஆகிடும். ஏன்னா ஜீரோவை டச் பண்ணும், சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ பாசிட்டிவ் ஆச்சுன்னா மெட்டல் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது ரிவர்ஸ் ஆகும். டீகாம்போசிஷன் இஸ் பாசிபிள். அப்போ மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறது தடுக்கப்பட்டு அதுக்கு அந்த வெப்பநிலைக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். டீகாம்போசிஷன் ஆஃப் நிக்கல் ஆக்சைடு டேக்ஸ் பிளேஸ் அட் அரவுண்ட் எவ்வளோ டெம்பரேச்சரில் டீகாம்போசிஷன் நடக்கும்னு நமக்கு தெரிய வரும். ஸோ this general trend suggests that metal oxide become less stable at high temperature and the decomposition become easier. அப்போ எந்த வெப்பநிலையில் மெட்டல் ஆக்சைடு டீகம்போசிஷன் நடக்குன்றது இந்த கிராஃபிக்கல் பிளாட் மூலயமா நமக்கு தெரிய வருது. There is a sudden change in slope at particular temperature for some metal oxide like magnesium oxide, mercury oxide. This is due to phase transition, melting or evaporation. இப்போ உதாரணத்துக்கு மெக்னீஷியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏறக்குறைய அதே சிமிலர் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகும். அதே லைனாக இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1000க்கு மேலே நம்ம பார்த்தோம், 1000 to 1200 ரேஞ்சில் பாயில் ஆகும். சரியா? இப்போ இது வந்து மெல்டிங் பாயிண்ட், இது பாயிலிங் பாயிண்ட். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம வந்து இந்த எலிங்கம் டயக்ராம் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு செலக்ட் a suitable reducing agent and appropriate temperature for reduction.
ஒரு மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்னு செலக்ட் பண்ணுறதுக்கும் எந்த வெப்பநிலையில் அது ரிடக்ஷன் நடக்குன்றதையும் நம்ம இந்த எலங்கம் டயக்ராம் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். Relative stability of different metal oxide at a given temperature is studied briefly. ஒரு மெட்டல் ஆக்சைடு எந்த டெம்பரேச்சரில் ஸ்டேபிளாக இருக்கும், எப்போ எவ்வளோ டெம்பரேச்சருக்கு மேலே அது அன்ஸ்டேபிளாக இருக்கும், டீகாம்போசிஷன் நடக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் ஆக்சைடு குட் பி ஸ்டடிட் ஈஸிலி. எலங்கம் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் சில்வர் ஆக்சைடு, மெர்குரி ஆக்சைடு இதெல்லாம் அப்பர் பார்ட்டில் இருக்குது. தீஸ் ஆக்சைட்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் அட் மாடரேட் டெம்பரேச்சர். நீங்கள் 600லேருந்து 700 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணாலே போதும். ரெடியூசிங் ஏஜென்ட் பயன்படுத்தாமலே ஒரு சில மெட்டல் ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, தீஸ் ஆக்சைட்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் அட் மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் வித் த டீகாம்போசிஷன் ஆன் ஹீட்டிங் ஈவன் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட். ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலை ரெடியூஸ் பண்ணுமா, அதுக்கு தெர்மோடைனமிக்கல் பாசிபிலிட்டிஸை நம்ம இந்த எலங்கம் டயக்ராம்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிடிக்ட் த தெர்மோடைனமிக் feasibility ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பை அனதர் மெட்டல். Metal can reduce the oxides of other metal that are located above in the diagram. கீழே இருக்கக்கூடிய மெட்டல் மேலே இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைட்ஸை ஈஸியாக ரெடியூஸ் பண்ணும். இந்த கிராஃபிக்கல் பிளாட்டில் இடம் பெற்றிருக்கிற பாட்டமில் இருக்கக்கூடிய மெட்டல் தனக்கு மேலே இருக்கக்கூடிய மெட்டல் ஆக்சைட்ஸை ஈஸியாக ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்ல வராங்க. கார்பன் லைன் கட்ஸ் மெனி மெட்டல் ஆக்சைட்ஸ், ஹென்ஸ் இட் கேன் ரெடியூஸ் மெட்டல் ஆக்சைடு அட் ஹை டெம்பரேச்சர். அப்போ கார்பன் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடை இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ கார்பன் கேன் பி எ பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் டு ரெடியூஸ் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைட்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலங்கம் டயக்ராம். Elingham diagram is constructed based on thermodynamic factors. It gives information about thermodynamical possibility. It does not tell about rate of the reaction. இது நடக்குமா நடக்காதா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்றது சான்சஸ் தான் எடுத்து சொல்லுதே தவிர எவ்வளோ வேகத்தில் நடக்குது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லலை. ஸோ தீஸ் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலங்கம் டயக்ராம்.